வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கோஷத்தை தமிழ்நாட்டில் நம்ம கேட்குறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பட் நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளான்னு சொன்னாலே சபரிமலை நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். காப்பிரைட்லேருந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சபரிமலை ஐயப்பனை கும்பிடுவோம். குருவாயூர் இருக்குது, சோட்டானிக்கர் அம்மன் இருக்காங்க. அது போக உலகத்திலேயே ரிச்சஸ்ட் டெம்பிளான பத்மநாப சுவாமி கோவில் இருக்குது. இவ்வளவு கோவில் வந்து கேரளாவில் இருந்தாலும் மலையாள மக்கள் வந்து அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கடவுள்னு சொல்கிற முருகனை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துடணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வருஷம் கோடிக்கணக்கில் வந்து பார்த்துட்டு போகிறத நான் ஏன் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா பழனியில் நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன். அடிவாரத்தில் தான் நான் வாழ்க்கையவே சின்ன வயசு ஃபுல்லாக அங்கே தான் இருந்திருக்கேன். எப்போவுமே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எதுக்கு பக்கத்து ஊர்லேருந்து இவ்வளோ பேர் பழனிமலைக்கு வராங்க. எந்த ஊருக்குமே இல்லாத அளவுக்கு மலையாள மக்களுக்கு வந்து நம்ம பழனிமலை முருகன் மேலே இவ்வளோ பாசம் எதுக்கு. அப்புறம் பழனி மலையில் பார்த்தீங்கன்னா நவபாஷானத்தினால வந்து சிலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நவபாஷானம்னா என்ன? அப்புறம் அதை செஞ்ச போகர் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரோட இறந்த சமாதி வந்து கிட்டையே இருக்குது. அவர் உண்மையிலே உள்ளுக்குள்ளே போய் தியானம் பண்ணி அப்படியே உயிரை விட்டார்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்பவும் போய் பார்க்க முடியும். அண்ட் அவர் உயிரை விட்ட இடம் வந்து அவர் செஞ்ச சிலைக்கு கீழேயே டைரெக்டாக அந்த குகை போய் லீட் பண்ணுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் பல முறை வந்து இந்த சிலையை வந்து எப்படியாவது கடத்திடணும்னு நினைச்ச மிகப்பெரிய கும்பல்களாக இருக்கட்டும், ஆட்சிக்கு பயந்து கூட வந்து சில ஆட்சியாளர்கள் கூட வந்து இந்த முருகன் சிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டா நம்ம டிஃப்ரென்ஸ் வருமா எலெக்ஷன் ரிசல்ட்லன்னு யோசிச்சதுலேருந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து நம்ம பழனிமலை முருகனை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். போகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் சித்தர். போகர் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேருக்கு வந்து அவர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகராக மித்தாலஜிக்கல் ஃபிகரானே நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் போகர் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ் வரலாறுலையும் சரி தமிழ் இதிகாசங்களையும் சரி ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் பெயர். இந்த போகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சித்தர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா நம்பப்படுது. ஓகேவா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சிலை செய்ததாக வந்து சொல்லப்படுது. இவர் வந்து போகரை பற்றி சொல்லணும்னா அவர் இங்கேருந்து சைனாவுக்கு போயிருக்காரு, இங்கேருந்து மிடில் ஈஸ்ட் போயிருக்காருன்னு சொல்லப்படுது. எல்லா இடத்தையுமே சுற்றிட்டு வந்து கடைசியில் மக்களுக்காக வந்து இறை பணியில் இறங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவர் நிறைய சிலைகளை வந்து செஞ்சுருக்காரு. நவபாஷான சிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கோட அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 விஷங்களால் இல்லை 9 கற்களால். இது வந்து சான்ஸ்கிரிட்டா தமிழாங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ரெண்டில் ஏதோ ஒன்று 9 கற்களால் ஆர் 9 விஷங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் சிலை தான் வந்து நவபாஷான சிலை. இந்த சிலை வந்து பழனியில் மட்டும்தான் இருக்குதுங்கிறது வந்து ஒரு மித். ஏன்னா இந்த நவபாஷான சிலைங்கிறது வந்து போகர்னாலேயே உருவாக்கப்பட்டது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடைக்கானலில் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தேவிப்பட்டினத்தில் கூட வந்து ஒரு நவபாஷான சிலை இருக்குது. ஸோ நவபாஷானம்ங்கிறது வந்து ஒரு டெக்னிக் ஆஃப் மேக்கிங் ஸ்டாச்சு. அதில் மோஸ்ட் ஃபேமஸ் நவபாஷான சிலை வந்து இங்கே இருக்கிறது, நம்ம பழனியில் இருக்கிறது. ஸோ இந்த பழனியில் இருக்கிற முருகனை வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே ஒரு சிலையை வச்சுட்டு போயிடுறாருன்னு மித்தாலஜி சொல்லுது. இவங்க வந்து போகர் செஞ்சு வச்ச சிலை வந்து 9 நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் இல்லை கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் சிலை அவங்க வந்து செஞ்சு வச்சதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு வந்து அந்த சிலைக்கு வந்து நிறைய பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து டிவோட்டிஸ்லாம் இருக்காங்க. போகர் வந்து தன்னோட வாழ்நாளில் கடைசி காலகட்டங்களில் எத்தனையோ இடத்துக்கு சுற்றி இருந்தாலும் சைனாவுக்கு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்லாம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து அவர் இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட ஒரு கல்வெட்டு போகர் சமாதி கிட்ட இருக்கும். ஏன்னா அவர் இங்கே தான் கடைசியில் அவரோட நாட்களை வந்து கடந்திருக்காரு. உயிரை துறந்ததும் இங்கே தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து அவர் இறந்தெல்லாம் போகலைங்க, இன்னமும் அவங்க குகைக்குள்ளே உயிரோட இருக்காருன்னு நம்புகிறாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் கல்வெட்டில் ஒன்று கிட்ட எழுதி இருக்குது, அதிலே போட்டிருக்கிறது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் தன்னோட வாழ்நாளில் தன்னோட மிகப்பெரிய கிரியேஷனாக உருவாக்குனதான் அந்த நவபாஷான சிலை. உலகத்தில் வந்து 9 மிகப்பெரிய நோய்கள் வரப்போகிறதாகவும் அந்த மாதிரி நோய்கள் வர்ற காலகட்டங்களில் இந்த சிலை வந்து உதவும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு அனுமானமாக இருக்குன்னு நம்பப்பட்டு இருக்குது. இதெல்லாமே நான் நம்பப்பட்டு இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் லெஜெண்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வருவோம். ஸோ இவங்க இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த சிலை செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டே ஒரு குகையில் வந்து அவர் ரொம்ப நாள் ப்ரே பண்ணிருக்காரு. அந்த குகை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலை எங்கே இருக்குதுன்னா கிட்ட ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே அவர் போனார்னா அந்த சிலைக்கு கீழே தான் அவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ எக்ஸாக்டாக அந்த சிலைக்கு கீழே அந்த குகை போகுதுங்கிறது இன்னமும் மக்கள் சொல்கிற ஒரு நம்பிக்கை. இந்த குகையோட என்ட்ரன்ஸ் துவாரத்தை நம்ம இப்பவும் போய் பார்க்கலாம் பழனியில். ஸோ இதெல்லாமே வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு நம்பப்பட்டு இருக்குது. இதெல்லாமே லெஜெண்ட் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், எந்த அளவுக்கு உண்மையும் நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் லெஜெண்டரி ரெக்கார்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து மறுபடியும் பழனி மலை கரெக்டாக ஷ்ரப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் காட்டுக்குள்ளே. ஸோ காலப்போக்கில் வந்து நிறைய பேர் மறந்தாகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சேர மன்னன், இந்த கேரளா கனெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா, ஒரு சேர மன்னன் வந்து இந்த சைடு வராங்க. ஸோ அதெல்லாமே வந்து சேர நாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலகட்டம். அப்போ ஒரு சேர மன்னன் வந்து இங்கே வர்றப்போ அசதியில் ஒரு மலைக்கு கீழே வந்து தூங்குறாங்க. எந்திரிக்கிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் கிட்டலாம் இது என்ன மலை அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க
பட் மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு நார்மல் காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த மன்னன் வந்து ஏதோ அந்த மன்னனை வந்து அந்த சேர மன்னனோட பேர் வந்து பெருமாள். ஸோ இந்த சேர மன்னனுக்கு வந்து மறுபடியும் இந்த மலையை சுற்றி ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பெருமாள் மன்னன் இருந்துக்கிட்டு என்ன இருக்கும் இந்த மலையை சுற்றி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட் மறுபடியும் அங்கே தூங்குறாரு. அப்படியே அவர் தூங்குறப்போ அவரோட கனவில் வந்து முருகன் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகன் வந்துட்டு இந்த இடத்துல தான் நான் இருக்கேன், இங்கே வந்து நீ மேலே வந்து பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் சேர மன்னன் வந்து அப்படியே அங்கே இங்கேன்னு சுற்றி ஒரு வழியாக முருகன் அந்த நவபாஷான சிலையை வந்து கண்டுபிடிச்சதாகவும், அதுக்கப்புறம் அந்த சேர மன்னன் வந்து கெட்டின கோவில் தான் இன்னமும் பழனிமலை மேலே இருக்குதுங்கிறது நம்பப்படுது. ஸோ ஒரு கேரளா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்றைக்குமே இந்த கோவில் மேலே இருந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த முருகன் பார்த்துட்டு இருக்கிற திசையுமே வந்து கேரளத்தை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எந்த ஊர்லேயுமே முருகன் வந்து அந்த டைரக்ஷனை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த பழனிமலை முருகன் வந்து கேரளாவை பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த மன்னன் வந்து ஒரு நல்ல பெரிய கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போலேருந்தே கேரளாவில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து முருகனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காலகட்டங்களில் பாண்டியர்கள் ஆட்சி செய்கிறாங்க, சோழர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த கோவிலில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக கட்டுறதுன்னு இருக்குது. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.